ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 3 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக இதில் ஒரு டிப்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மண் சட்டி வந்து குழம்பு வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருந்தேன். ஸோ சூடாகும்போது பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி வந்து உடஞ்சி தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த கைப்பிடியை வந்து தூக்கி போடாமல் இதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒட்ட வைக்கவும் முடியாது இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து ஒரு பேப்பரோ இல்லைனா ஒரு பேக்கோ வந்து போட்டுக்கிட்டு ஒரு இடிகள் யூஸ் பண்ணி இதை நல்லா இடித்து பொடியாக பவுடராக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா பொடி ஆகுனதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த உடைச்சோம் இல்லையா, இந்த தூளை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறுச்சு அப்படின்னா நமக்கு கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா மண் சட்டி அப்படிங்கிறதுனால அதை வந்து சுட்டு தான் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சுட்ட மண் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். அதுதான் முடிஞ்ச வரைக்கும் பொடியாக வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காஞ்சு போன எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு மிக்ஸி கப்பில். நல்லா காஞ்சு போச்சு, அதை யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுனால நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. அதில் இருக்கிற சாறை வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிண்ணத்தில் மண், அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்து அந்த பூவெல்லாம் போட டெக்கரேஷன் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த உருளி. இது வந்து பித்தளையில் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து அப்பப்போ கழுவுற மாதிரியே இருக்குது. எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த உருளியில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. இப்படி லைட்டாக அந்த பேஸ்ட்டை வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து கலர் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு அதோட ஒரிஜினல் கலர் வந்து நல்லாவே தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் கை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி வந்து தேய்ச்சி விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கையில் தேய்க்க கஷ்டமாக இருக்குது, இது மண் இல்லையா, ஸோ அதனால கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரப்பர் இருக்கும்ல பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதில் தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கலர் வந்து சூப்பராக மாறி வந்திருக்கு. அந்த கருப்பு கலர் எல்லாமே வந்து போயிட்டு அதோட ஒரிஜினல் கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து தேய்ச்சி கொடுத்துடலாம். கஷ்டமே இல்லாமல் கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கிற பித்தளை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் நான் அலசிட்டு காட்டுறேன். ஸோ முன்னாடி நான் வந்து காமிக்கும்போதே எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் இன்றைக்கி எடுத்தது அந்த மண் சட்டி கைப்பிடி உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அதை தூக்கி போடாமல் இப்படி க்ளீனிங்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக செங்கல் இருக்கு இல்லையா, ஸோ செங்கல் பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில். அப்படி இல்லைன்னா நீங்கள் செடி வந்து தொட்டியில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த தொட்டி மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தொட்டி மண்ணும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் இது ரெண்டும் வந்து சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். சாரியும் ப்ளவுஸும் வந்து எப்போவுமே மிஸ் ஆகாமல் நம்ம எடுக்கும்போது டக்குன்னு கைக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி வந்து ஒரு சாரீ எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாரியை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை வந்து அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சுருக்கிற சாரியை வந்து ப்ளவுஸுக்கு நடுவில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்டு வந்து நான் எந்த அளவுக்கு விட்டுருக்கேன், கீழே ஹைட் வந்து எந்த அளவுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ வந்து ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுட்டோம் இல்லையா, இப்போ ப்ளவுஸுக்கு அந்த கொக்கியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து வைக்கும்போது எப்போவுமே நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவசரத்துக்கு நம்ம வந்து தேடும்போது கண்டிப்பாக சாரீ ப்ளவுஸு ஒரே மேட்சிங்காக சில நேரங்களில் நமக்கு கிடைக்காது. இன்னும் வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். அவசரமாக நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து கிடைக்காது. ஸோ இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரோலையும் இடத்த வந்து ரொம்பவே அடைக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இப்போ அடிப்பக்கம் இருக்கிற சாரியை இப்படி உள்ளே தள்ளி அழகாக அந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து விட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து பின்னாடி நாட்டு வந்து வச்சு தைக்க மாட்டோம். ஸோ நாட்டு இல்லாமல் சிம்பிளாக வந்து தைக்கிற ப்ளவுஸும் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து மடிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இப்படி வந்து பாக்கெட் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தூக்கி கீழே போட்டால் கூட இது வந்து கலைஞ்சு போகாது, அப்படியே தான் இருக்கும். இப்படி வந்து நீங்கள் செட்டு செட்டாக மடித்து பீரோவில் அடுக்குனீங்க அப்படின்னா இடம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து நாட்டு வச்ச மாதிரி இருக்கிற சாரீஸ் வந்து எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு வச்ச ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சாரீஸோடையும் வந்து நம்ம மடித்து வைக்க முடியாது. மற்ற துணிகளில் படும்போது ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு அதில் இருக்கிற மணிகளில் ஏதாச்சும் நூல் மடிச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடும், அந்த ஒர்க்கே வந்து வீணாக போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக கூட மடித்து வைக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ப்ளவுஸை வந்து விரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து சாரியை இந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொக்கியை நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஆரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸாக இருந்தாலும் ரொம்பவே வந்து உங்களுக்கு சேஃபாகவே இருக்கும். இப்போ நான் வந்து மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் வந்து மடித்து விட்ருக்கேன். மேலே வந்து எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போது கீழே இருந்து அப்படியே நம்ம வந்து மடிச்சுக்கிட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து இன்னொரு மடிப்பு, இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து இன்னொரு மடிப்பு, மொத்தமே வந்து 3 மடிப்பு தாங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் சாரியும் வந்து ஒன்றா வச்சு மடித்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த நாட்டை எடுத்து நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி செட்டு செட்டாக நீங்கள் வந்து மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா பீரோவில் நீங்கள் வைக்கிற துணி வந்து எப்போவுமே கலைஞ்சு போகாது. எப்போவுமே நல்லா சேஃபாக பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம எடுக்கிற மாதிரியே திரும்பவும் மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு வந்து வேலையும் மிச்சமாகும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி வந்து மீதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நீங்கள் வந்து பொரி வாங்கி இந்த ரெசிப்பியை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமத்து போன மாதிரி பொரி இருக்கும்ல. ஸோ நிறைய பொரி இருக்குது, நமத்தே போயிடுச்சு, சாப்பிடக்கூட முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கனாலும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது 1 கப் அளவுக்கு நான் வந்து பொரி எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் அந்த பொரியை கொட்டிட்டு அந்த பொரி மூழ்கிற அளவுக்கு இப்படி வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அந்த பொரி வந்து நல்லா ஊறி வரணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பொரி வந்து ஊறி இருக்கும். கசக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி உடஞ்சி போகும். அதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா கை வச்சு அதை வந்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே பவுலில் அந்த பொரியை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது கை வச்சு நல்லா இதை வந்து பிசைஞ்சு விடுங்க. அந்த பொரி வந்து 2, 3 வந்து உடஞ்சி இந்த மாதிரி மசிஞ்சு வர்ற வரைக்கும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடையில் நம்ம வாங்குகிறோம்ல இடியாப்ப மாவு அதான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இட்லி சோடாத்தூள் இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்கோங்க. இட்லி சோடாத்தூள் சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். மாவும் நல்லா ஊறி நல்லா பொங்கி வரும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு, அதாவது ஒரே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அதையும் வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு இதை வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிருங்க. இப்படி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதை வந்து காலைல டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கும் மாவு. நம்ம இட்லி சோடாத்தூள்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் புசு புசுன்னு பொங்கி, அதே மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த மாவை வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையான ஷேப்பில், அதாவது குட்டி குட்டி உருண்டைகளாக இப்படி வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்டாமல் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன்.
அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வேக வைப்போம் இல்லையா, அந்த பிளேட் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து வாழை இலை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வாழை இலையில் இந்த உருண்டைகளை வேக வைக்கும்போது அதோட ஃப்ளேவரும் இதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் எல்லா உருண்டைகளையுமே வந்து நம்ம உள்ளே அடுக்கி விட்டுடலாம். இப்படி அடுக்கினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா இது வந்து வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா இது வந்து வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து அப்படியே ஆற வச்சுருங்க. இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்படியே உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ அது ஆறுற கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை வந்து மண் சட்டியில் பண்ணும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து உருவி சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் அது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இட்லி பொடி வந்து வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதிலேருந்து ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சுட சுட நம்ம வந்து வாழை இலை வச்சு சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். மீந்து போன பொரியை யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி புதுசாக இருந்ததுன்னா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோட தம்ப்நெயிலும் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸும் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.